அண்ட் ஹலோ கைஸ், வெல்கம் டு விகே டெய்லி vlogs. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என் வாழ்க்கையில் என்ன நடந்தது, சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நேற்று நம்ம ஸ்கூலில் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக வேலை கொடுத்துட்டதுனால இன்றைக்கி காலைல 5 மணிக்கெல்லாம் எழுந்துச்சி நம்ம ஹோம்ஒர்க்லாம் பட்டு முடிச்சிட்டோம். ஹோம்ஒர்க் முடிச்ச டைம் நம்ம பார்த்தா 5:40 ஆகிடுச்சு. சரி, டைப் ரைட்டிங் கிளாஸ் கிளம்புன்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் பேக் பண்ணி வீட்டிலேருந்து கொடுக்குறோன்னு டைப் ரைட்டிங் கிளாஸ்க்கு வர போயிட்டேன். அதில் வேறு இந்த காலையில் எழுந்துச்சி கிளம்புறது ரொம்ப கஷ்டமாகுதுப்பா. இந்த குளூரில் வேறு எழுந்திச்சின்னு ஸ்வெட்டரை மாட்டிக்கின்னு அது ஸ்வெட்டர் இல்லைனா அப்படியே போயின்னு அப்படியே குளூரில் அப்படியே தலைவலியே அப்படியே வந்துடுது. என்ன மாதிரி யாராக இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. ஸோ அப்புறம் டைப் ரைட்டிங் கிளாஸ் 7 மணிக்கெலாம் முடிச்சுட்டு வெளில வந்துட்டு அப்பயும் 7 மணிக்கெலாம் வேறு சரியான குளிர். சரி, அப்பயும் வேகமாக வீட்டுக்கு ஓடி போய் டைம் பார்த்தா 7:10 ஆயிடுச்சு. சரி, ஸ்கூலுக்கு கிளம்புனேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி ரெடி ஆகிட்டு எங்கள் அம்மா என்ன செஞ்சு வச்சுக்கிறான்னு பார்த்தா சப்பாத்தியும் தக்காளி சட்னியும் செஞ்சு வச்சுருந்தாங்க. சரி, அதையும் சாப்பிட்டு வேகமாக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். ஸ்கூல்லேருந்து ஈவினிங் வந்த உடனே என்னடான்னு பார்த்தா நம்ம தம்பி நம்ம கூட அப்படியே ஜாலியாக விளையாடுனா, என்னடா வாக்கிங் கூட்டு போனான் அப்படி கேட்டால், சரி அப்புறம் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த டீ குடிக்கும் போது தான் சரியான சம்பவம் ஆகி போச்சு. பிஸ்கெட் வேறு டீக்குள்ளே ஊற்றி போச்சு. அதை எடுக்கிறதுக்குள்ளே வந்து 100 ஆகிட்டேன் நான். அப்புறம் லஞ்ச் பேக்கில் எடுத்து போட்டு டியூஷன் கிளம்புன டைம் நான் பார்த்தா டைம் 5. சரி, கரெக்ட் டைம் தான் டியூஷன் கிளம்புறான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். அவர் அதோ வாடா தம்பின்னாரு. நானும் நந்து பாத்ரூம் போயிட்டேன். பாத்ரூம் போய் எங்கள் அப்பா வந்துட்டார். சரி, அப்புறம் அவர் கூட ஆட்டோவில் ஏறி அப்படியே டியூஷன் வந்துட்டேன். சரி, அவருக்கு டியூஷன் தான் போகிறோமே, அப்படியே சைடு கேப்பில் அப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு வண்டி ஒன்று வாங்கி கொடுப்பா அப்படின்னு கேட்டால், அதான் நான் கூட்டு வரல, எதுக்கு உனக்கு வண்டி அப்படின்ட்டாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக டியூஷன் நாங்கள் கிளம்பிட்டோம். நம்ம மறுபடியும் டியூஷனில் வேறு சரியான சம்பவம் ஆகிப்போச்சு. அது நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அப்புறம் டியூஷன்லேருந்து மறுபடியும் கீழே இறங்கி வந்துட்டேன். டியூஷன்லேருந்து கிளம்பி வந்துட்டேன். டியூஷன்லேருந்து சரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட் நம்மளுக்கு லிஃப்ட் கொடுத்தாரு வண்டியில். அவர் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸு. அப்புறம் அப்புறமேட்டு நம்ம வீடு கொஞ்சம் கிட்ட தான். சரி, அங்கேருந்து நடந்தே போயிடலாமேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்தே கொஞ்சம் தூரத்தில் எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன். எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் தான். ஆனால் எனக்கு என்னமோ ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரியே இருந்தது வீட்டுக்கு வேறு. சரி, வீட்டுக்கு வந்துட்டு என் தம்பி வேறு கையமான கத்தின்னு இருந்தான். அவனே அப்படியே வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா டைம் 8 ஆயிடுச்சு. சரி, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு எல்லாம் மாட்டே ஆச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிற மக்களே, டாட்டா, பாய் பாய்.